Afternoon, how are you all? I hope you all are fine and doing well and safe at home. Okay, children, our last video got disconnected just in between. Yeah, only 5 minutes video was left out, but it got disconnected. Okay, so let us continue from there. So turn your books to page number 131. Okay, so let us, you know, write the word that has the same relationship as the pair of the left. ஸோ க்ரீப்பர் டென்ட்ரில் க்ரீப்பர்னா என்னது டென்ட்ரில்னா என்னது அந்த க்ரீப்பர் தான் அந்த பிரான்ச்சு அங்கே இங்கே மேலே கீழே போகுதுல அதுதான் ஆனால் அது என்ன சுற்றி சுற்றி இருக்குது தான் டென்ட்ரில் ஓகே தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரீ ஸோ ஓஹோ tree. So what is the answer? So the meaning of tree. What is the meaning of tree? லீஃப்னா என்னது ட்ரீயா இல்லை போனா ட்ரீயா யோசிப்போம் ஃப்ளவர்னா ட்ரீயா இல்லை ஃப்ரூட்னா ட்ரீயா இல்லை ஸோ வாட் இஸ் போ மீன்ஸ் இட் இஸ் அ பிரான்ச் த மெயின் பிரான்ச் ஸ்டெம் சொல்லுவோம் இல்லையா ஸ்டெம் அந்த ஸ்டெம்லேருந்து மேலே கொப்பு பிரியும் இல்லையா ஸ்டெம்லேருந்து கொப்பு பிரான்ச் பிரியும் இல்லையா த மெயின் பிரான்ச் அதுதான் போ ஓகே ஸோ தட் இஸ் அ ட்ரீ அதுதான் ஒரு ட்ரீ இல்லையா ஸோ ட்ரீ போ ரைட் த ஆன்சர் தே போ BOUGH bow. Then the next one river flow. What does a river does? It flows. So let's see the next one. They have given mountain. What does the mountain do? Mountain என்ன செய்யும் அழகா இருக்குமா உயரமாக இருக்குமா ட்ரீஸாக இருக்குமா மவுண்டனில் ட்ரீஸ் இருக்கும் மவுண்டன் உயரமாக இருக்கும் மவுண்டன் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் மவுண்டன் ஸ்டில்லாக இருக்கும் அசையாமல் இருக்கும் ஸோ இங்கே ரிவருக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஃப்ளோ தட் மீன்ஸ் த மூமெண்ட் அதோடைய மூமெண்ட் ஸோ மவுண்டனுக்குரிய மூமெண்ட் என்னது ஸ்டில் அசையாமல் இருக்கும் ஸ்டில் do you understand now okay the next one breeze தென்றல் இல்லை தென்றல் எப்படி அடிக்கும் ஜென்டல் மென்மையாக அழகாக அந்த மெதுவாக காற்று வரும்ல இந்த மாதிரி எவ்வளோ அழகாக இருக்கும் இல்லையா ஜென்டல் ஸோ ஸ்ட்ராம் எப்படி இருக்கும் அதனுடைய கேரக்டர் வயலண்ட் விண்ட் சீ ரெயின் எப்படி இருக்கும் புயல் மாதிரி இருக்குமா ஸ்ட்ராமு கடல் மாதிரி இருக்குமா மலை மாதிரி இருக்குமா எப்படி இருக்கும் வயலண்ட்டாக இருக்கும் வயலண்ட் ஜென்டல்னா மென்மை மெதுமை ரைட் வயலண்ட்னா முரட்டுத்தனமாக இருக்கும் வயலண்ட் ஸோ இட் இஸ் வயலண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேங்கோ ஹவ் இஸ் த மேங்கோ ஸ்வீட் இதுக்கு டேஸ்ட் கொடுத்துருக்கு ஸோ லைம் த டேஸ்ட் ஆஃப் லைம் ஃப்ரூட் ட்ரீ ஜூஸ் நோ sour it is sour so what is sour the taste of lime lemon taste be sour means புளிப்பு the last one bark timber bark na enadhu அந்த ஸ்டெம் இருக்கு இல்லையா ஸ்டெம்மில் இருந்து நம்ம இந்த பட்டையாக எடுப்போம் இல்லையா பார்க் ஸோ அந்த பார்க்கு எதுக்கு அந்த பார்க் அப்படி எடுக்காட்ட எதுக்காகும் முழுமையை வெட்டினா டிம்பர் கட்டை தானே கட்டை வுட்டு ஸோ ஃப்ளவர் எதுக்காகும் ஃப்ளவர் என்னது பார்க் எங்கேருந்து வருதுமா அந்த பட்டைகள் எங்கேருந்து வருது டிம்பர்லேருந்து அந்த மரக்கட்டையிலேருந்து வருது ஸோ ஃப்ளவர் எங்கேருந்து வருது இட் கம்ஸ் ஃப்ரம் ஃப்ரூட் ஃப்ளவர் எங்கேருந்து வருது ஃப்ளவர் வந்து எப்படி மாறுது ஃப்ரூட்டை தானே மாறுது பார்க்கு டிம்பராக மாறுது ஃப்ளவர் ஃப்ரூட்டாக மாறுது கரெக்ட் ஓகே அந்த பட்டைகள் தான் நம்மளுக்கு டிம்பர் வுட் ஆகுது அதே போல் தான் ஃப்ளவர் தான் ஃப்ரூட்டாக மாறுது டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் okay children I hope you did so children now what we are going to see is the revision of first two unit we are going to see the revision of first two unit so what was the first unit it was about sea turtles okay now in section 1 what did we learn we saw that there are 7 types of
turtles in the world, and from those 7, there are 5 in India. And what are they? What are the 5? The loggerhead, the olive ridley, the leatherback, the hawkbills, and the hawksbill, and the green sea turtle. Okay. Now we also saw that there are differences between turtle and tortoise. Turtles have flippers. Tortoise has have legs. Okay. Now the next one that we saw is that olive ridley is the largest, is the only living creature in turtle in India. Rest all are demolishing இல்லையா, மற்றதெல்லாம் அழிஞ்சு போகிறது. So we also saw that we also saw that turtles, they live only in sea, they live only in water. They come just once in a year, or not once in a year exactly. It said that they come out only to lay their eggs. They come out only to lay their eggs. And yeah, this is what we saw in section 1. So the commonly found reptile in for commonly found turtle in India is, it is olive ridley. It is olive ridley. Okay. Now the next one in section 2. What did we see in section 2? In section 2, we saw that these turtles, they come out ashore. Ashore-na எப்படி கடல் கரைக்கு போகிறவங்க கடல் தண்ணி படாத அளவுக்கு ஒரு உயரமான இடத்துக்கு. ஓகே, தே கோ தேர் அண்ட் தே லே எக்ஸ் பிட்வீன் த மந்த்ஸ் ஆஃப் ஜான்வரி அண்ட் மார்ச். தட் மீன்ஸ் ஜான்வரியிலேருந்து மார்ச் வர இந்த 3 மாதங்களுக்கு உள்ளதா என்ன செய்யுமா, கரைக்கு வந்து முட்டையிடுமா. ஓகே, தே லிவ் eggs, they lay eggs. Who? The female turtles. The female turtles. And what they do, with the flippers, they find it hard to walk on the sand. கால் இருந்தால் நடக்க ஈஸியாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு நீச்சல் அடிக்கிறதுக்கு அந்த ஃப்ளாட் கால் தான் இருக்கும். ஸோ அதை வச்சு மணலில் நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் முட்டையிடுறதுக்காக கஷ்டப்பட்டு என்ன செய்யுமா, கரை வந்து உயரமான இடத்த பார்த்து அதை நல்லா ஆழமாக தோண்டி என்ன செய்யுமா, they will lay egg over there. And how many eggs do they lay? They lay 100 eggs at a time, and they cover it with the sand again nicely, and they move out. Okay, but what are the dangers that they face? The dangers that they face are the predators. Who are the predators? The fox, man, then the crows, the jackals, the domestic dogs, pigs. These are all the predators. These are all the predators for the egg, for the turtle egg. இவங்களாம் என்ன செய்வாங்க, வந்து தோண்டி எடுத்து சாப்பிடுவாங்க. மனிதர்கள் பார்த்துட்டே இருப்பாங்க. மனிதர்கள் பார்த்து என்ன செஞ்சுருவாங்க, முட்டையை எடுத்து அவிச்சு பொறிச்சு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ஜெக்கல்ஸு, நாய்கள், பண்ணைகள், இவங்களும் இதே தான் செய்வாங்களாம். ஓகே, now in section 3, what did we see? We saw in section 3 that when these eggs get hatched, சரியா, முட்டை வெடித்ததுக்கப்புறம், ஹேட்சிங்னா வெடிக்கிறது. ஓகே, வெடித்ததுக்கப்புறம் என்ன செய்யுமா, அதில் எல்லாமே என்ன செஞ்சிடாதான், பிழைக்காதான். ஆல் வில் நாட் பி சர்வைவ். ஆல் வில் நாட் சர்வைவ் because while they move, some crabs will eat them. சரியா, சில நண்டுகள் என்ன செய்யும், சில குஞ்சுகளை, அந்த ஆமை குஞ்சுகளை சாப்பிட்டுரும். Then the crows, the birds that are there, the birds around the sea, they will eat. Then what happens? The big fishes, they will also eat them when they go inside the sea. So hardly
அவுட் ஆஃப் 100 ஒன்றோ ரெண்டோ தான் என்ன செய்யுமா பிழைச்சி கடலுக்குள்ளே போகுமா. ஏன்னா சிலர் வந்து முட்டையிலே செத்துரும், சிலர் வந்து குஞ்சு பொறிச்சு வெளியே வரும்போது நண்டுகளால் சாப்பிடப்படும், இல்லை பறவைகளால் சாப்பிடப்படும். அதையும் மீறி கடலுக்குள்ளே போயிட்டுனா பெரிய பெரிய மீன்கள் என்ன செஞ்சிடும், அதை சாப்பிட்டுரும். அதையும் மீறி பிழைக்கிறது தான் பிழைக்கும். ஸோ எப்படியும் ஹார்ட்லி 1 or 2 தான் என்ன செய்யுமா பிழைக்குமா. ஸோ இப்படி அழிஞ்சி அழிஞ்சி there is only olive Ridley that is seen in India. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஆமைகளை என்ன செய்கிறாங்க, பெரிய ஆமைகளாக இருந்தால் மனுஷங்க என்ன செய்கிறான், கறிக்காகையும் அப்புறம் என்னது என்ன சொல்லணும், கறிக்காக வேட்டையாடி சாப்பிட்றாங்க. ஓகே, அண்ட் முட்டையை கூட சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் முட்டை சாப்பிட்றதுனால இனம் பறக்கம் இல்லாமல் போயிடுது இல்லையா. பிகாஸ் தே ஈட் எக், வாட் ஹேப்பன்ஸ், த ஜெனரேஷன் டஸ் நாட் க்ரோ, அது அப்படியே அழிஞ்சிருது. அதே நேரத்தில் ஒரு ஆமை இருக்குன்னா அதை முட்டை விடாமல் என்ன செஞ்சுருந்தாங்க, கறி வச்சு சாப்பிட்டுருந்தாங்க. ஸோ டஸ் இட் டை. ஸோ இப்படி ஆமைகளுடைய கூட்டத்தை குறைக்கிறாங்க மனுஷர்களும் மற்ற மிருகங்களும். ஸோ வி ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் protecting the turtles. சரியா? Okay, now section 1, the next lesson that we saw is about the crocodile. So what did we see there about crocodile? That the crocodile has a shining tail, and with that tail in the Nile river, what does it do? He grins, that means makes sound, and he spreads his claws. வாயை பழந்து அழகாக என்ன செய்தான், மீன்களை பிடிச்சி அது சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக அது இருக்குதான். கிளாவ்ஸ்னால் என்னது, கால் கைகள், அது கையில் இருக்க எல்லாம் விரல் அப்படி விரித்து வச்சுட்டு வாயை பழந்து மீன் எல்லாத்தையும் மட்டும் உள்ளே எடுத்து அழகாக சாப்பிட்டுட்டு அது நல்லா அது வாழை ஆட்டி அழகாக தோரணே என்ன செய்தான், கடலுக்குள்ளே இருந்து வாழுதான். This is what we saw about the crocodiles. And the next one we saw about Owli. How many of you remember the story of Owli? Okay, Owli was a little bird, owl bird. Okay, we saw that Payal and her mother, they used to take care of all the left out or uncared animals இல்லையா. கைவிடப்பட்ட மிருகங்களை, அது எந்த மிருகமாக இருந்தாலும் அந்த மிருகங்களை என்ன செஞ்சாங்க, பாயலும் அவங்க அம்மாவும் பாதுகாத்து பராமரித்து வந்தாங்க. அவங்க ஓரளவுக்கு ஸ்டடி ஆன உடனே அவங்கள விட்டுருவாங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது ஒன்ஸ் ஹூ கேம் தேர், அவுளி வந்தது. அவுளி வந்துச்சு, அது அது அவுள் வந்து புதுசாக இருந்தது. இதுக்கு முன்னால் அவங்க அவுளியை என்ன செய்யலை, பராமரிக்கலை. அவுளுங்கிற பிராணியை பராமரிக்கிறதுனால அவங்களுக்கு அவளை பற்றி ரொம்ப தெரியாமல் தி ஸ்டார்டட் டு ஸ்டடி. பாயல் ஸ்டார்டட் டு ரீட் அபவுட் அவுல்ஸ். அவளுடைய குணாதிசங்கள், அது என்ன சாப்பிடும் என்ன யாதுங்கிறது படிக்க ஆரம்பித்தா. ஸோ அப்படி அவளை நல்லா கவனிச்சுட்டு இருக்கும்போது, கேஜில் வச்சு கவனிச்சுட்டு இருக்கும்போது அவளுக்கு என்ன செஞ்சாங்க, மீட் கொடுத்தாங்களாம். என்னது, கறியை நல்லா பொடியாக்கி கொடுத்தாங்களாம். ஆனால் அது என்ன செய்யலை, அதை சாப்பிடலை. கையில் கொடுத்தா மட்டும்தான் கொத்தி சாப்பிடும். இப்படி இருக்கும்போது அது என்ன செய்யும், அது ரூமில் மட்டும் பறந்து வந்துச்சு. அதனால் என்ன செஞ்சாங்க, லைப்ரரியில் கொண்டு அதை வச்சாங்க. லைப்ரரியில் வச்ச உடனே ஆஃப்டர் பிளேசிங் இட் இன் த லைப்ரரி, வாட் ஹேப்பன், one day it's so like the doors used to be open, but owl used to never go out. But then they started of giving training to the owl how to fly. Yeah, they started to give training to the owl to fly, because one day she has to fly. நல்லா பெருசானதுக்கப்புறம் அது பறந்து வெளியே போகணும். ஸோ பறக்க தெரிஞ்சாதான் என்ன செய்யும், இட் வில் ட்ரை டு ஃப்ளை. ஸோ தே ஸ்டார்டட் டு கிவ் த ட்ரைனிங் ஹவு டு ஃப்ளை. அண்ட் வாட் ஹேப்பன், ஒன் டே வென் Payal came from school, she saw that Owli is not there in the library, and the back door was kept open. So they thought that Owli has flown away. It has flew away. அது பறந்து போயிட்டு நினச்சிட்டு என்ன செஞ்சாங்க, எல்லா பக்கமும் தேடி பார்த்தாங்க. பட் at last the Payal found Owli there in the rack of the library. இல்லையா, லைப்ரரியில் உள்ள ரேக்கில் Owli இருந்தது பார்த்தாங்க. ஸோ happily they kept her along with them again, and என்ன செஞ்சு அவங்களோட நல்லா வாழ்ந்துச்சு. அப்போ பாயல் என்ன சொல்லலாம்,
இதே மாதிரி திரும்ப என்ன செய்யாத, பயத்தை காட்டாத, ஏமாத்தாத இல்லையா. ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் அவுலி. ஸோ in the first section we saw about the animals. We saw about animals, okay, that is the turtle, the crocodile, the owl. Okay, so what does the first unit tells us? It tells us that living beings, all living beings are, you know, all animals, birds are also a living being. We need to take care of them also as we take care of ourselves. மிருகங்கள் இல்லைன்னா மனிதனுடைய வாழ்க்கையும் இயல்பாக இருக்காது. பறவைகள் இல்லைனாலும் மனிதனுடைய வாழ்க்கை இயல்பாக இருக்காது. பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி லிவிங் பீங்ஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரோல். ஒவ்வொரு உயிரினத்துக்கு அதுக்குரிய ஒவ்வொரு தன்மைகள் உண்டு. ஒன்று இல்லைன்னா ஒன்றால் செயல்பட முடியாது. if you don't have one, you cannot be active, right? See, if you don't have turtles around, what are the laws? The sea won't be cleaned. கடல் வந்து சுத்தமாக இருக்காது. பிகாஸ் the turtles eat all the grasses and everything இல்லையா. அப்போ அந்த பாசி பிடிச்ச புல்லுகள்லாம் இருக்கும், பாசி, அதெல்லாம் யார் திம்பா? the turtles eat them. ஸோ எப்படி க்ளீன் ஆகும் கடல்லலாம்? because of the turtles. So if we have more turtles, the sea will be clean. If we have crocodiles, not only crocodiles, like many other animals, you know, when you have them, the birds and all. See, like for owl, what about owl? It eats all the rotten things, the flesh, you know. ஸோ அந்த ஒரு சில உயிரினங்கள்லாம் என்ன செய்யுது, அது சாப்பிட்டா நம்மளுக்கு ஆபத்துலேருந்து பாதுகாப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ எவ்ரி animals, every living beings have their rights to live. So we need to grow them. எல்லாரையும் வளர்க்கணும், எல்லாரையும் வாழ விடணும். அதுக்காக we should not hunt them. We should not hunt. Nowadays we find that people are hunting different kinds of animals and birds for their own purpose, for leather purpose, for shoe purpose and etc. இல்லையா. தன்னுடைய தேவைகளுக்காக விதவிதமான ஆடைகளுக்காக என்ன செய்கிறாங்க, வேட்டையாடுகிறார்கள், உணவுக்காக வேட்டையாடுகிறாங்க. ஸோ we must stop that. Now the second unit tells us about the trees, when the trees walk. So the first living that we saw was animals and birds, and the second we are going to see about the trees. So trees also are a living beings and they also have life. So in the first lesson we saw that the trees walk. Yes children, really the trees walk, because if they don't walk, the roots cannot be moved இல்லையா. root அசையாது. if they don't walk, the leaves will not move. if they don't walk, they would not grow. So they have life in them. They are also moving. If you see in the daytime when the sun shines, you can see that the plants will move, the leaves and everything will move towards the sun. ஓகே, அந்த சின்ன கண்ணுகளை பார்த்திங்கன்னா தெரியும். பெரிய மரங்களும் அப்படி தான், ஆனால் அது நம்மளுக்கு ரொம்ப தெரியாது. அதுக்கு காரணம் என்னென்னா அது பெருசானதுனால ரொம்ப தெரியாமல் போயிடும். ஸோ yeah, now the trees, yeah, they keep moving. And also as I told you, trees also they move but we cannot see them. But when they are plants little, we can see the movings of the plants. Okay, then the next thing is the trees are really very much useful for human beings, because it gives us fruits, it gives us flowers, it gives us vegetables and all. It gives us shelter, it gives us wood. Okay, it also gives shelter to many of the living beings, that are the animals, the birds, you know, squirrels and all. Animals like monkeys, squirrels, like there are many animals like that. They find shelter in the trees. Then there are chameleons, yeah. Then there are birds, snakes also, they take shelter in the tree. Hens, they take shelter in the tree. The birds, okay. So tree is very much useful for all mankind. If we don't have tree around, we will not have enough rain. Okay, so it will spoil our atmosphere. So a living being, see, though the animal and the trees are just living beings, they are not like human. மனிதர் போல அவங்க இல்லைனாலும் நம்மளுக்கு ஒரு சில வேளையில் ஆபத்தாக இருந்தாலும்,
They are so much useful to us. Without them life is impossible. Without them life is impossible. மரங்கள் இல்லைன்னா மழையே பெய்யாது. மழையே பெய்யாது. ஸோ மழை பெய்யாமல் தண்ணி இருக்காது. தண்ணி இல்லாமல் நம்ம வாழ முடியுமா? ஸோ த ட்ரீஸ் ஆர் வெரி மச் important for us. So as we saw in this lesson, the grandfather and the grandson planted many trees. Yes or no? So because of those trees, what happened? The children, they also get place to ப்ளே இல்லையா? மரத்து இணல்ல அழகாக அவங்க என்ன செய்ய முடியுது? அவங்களால விளையாட முடியுது. அழகாக அவங்க என்ன செய்கிறாங்க? எங்கேயா பெற்றோர்களுக்கும் ஒரு கவலை. பேரண்ட்ஸ் ஆல்சோ டோன்ட் ஹாவ் டு ஃபியர் வேர் வுட் பி ஆர் சில்ட்ரன், வேர் வுட் பி இல்லை வெயிலுக்குள்ளே எங்கே அப்படின்ட்டு கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா தே நோ ஆர் சில்ட்ரன் வில் பி தேர் பிளேயிங் அரவுண்ட் த ட்ரீஸ். See, in our village we have a banyan tree, so most of the children, they sit there only, they go there to play. They ride cycle மொத கூட அந்த எண்ணெயில் தான் என்ன செய்வாங்க? ஓட்டுவாங்க. they play with their toys, சமையல் பண்ணி விளையாடுவாங்க. they run, they play sports, then they they swing on the tree இல்லையா? ஊஞ்சலாடுது. இந்த மாதிரி நிறையா. சம் சில்ட்ரன் தே ஜஸ்ட் சிம்பிளி சிட் அண்டர் த ட்ரீ. சும்மா மரத்துக்கு கீழே உட்காருங்க. சில நாளெல்லாம் சில பிள்ளைகள் ஏதாவது ஈட்டபிள்ஸ் கொண்டு வந்துட்டு உட்காந்து சாப்பிட்டு அப்படி விளையாடிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த ட்ரீஸ். அண்ட் the tree also helps the traveler. travelerனா பயணிகளுக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இப்போ யாராவது ஒருத்தர் அப்படி வராங்கன்னா, களைச்சி போய் வருவாங்கன்னா என்ன செய்யலாம்? அந்த மரத்து இணலில், மரத்து மூட்டில் அங்கே உட்காந்துருப்பாங்க இணலில். இல்லை கொஞ்சம் படுத்து இலைப்பாருவாங்க. ஏதாவது சாப்பாடு கொண்டு வந்தாங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் உண்டு இந்த மரங்களால். ஓகே, தே லுக் பியூட்டிஃபுல் ஆல்சோ. தே லுக் பியூட்டிஃபுல். அந்த மரங்கள் பூக்களை பார்க்கும்போது துக்கமாக இருக்கிற மனதும் சந்தோஷமாக மாறிடும். ஓகே, அண்ட் த நெக்ஸ்ட் திங், the trees are also used for what? Cutting woods, isn't it? மரம் வெட்டுறதுக்கு அந்த மரக்கட்டைகள் நம்மளுக்கு ஃபர்னிச்சர்ஸ்க்கு யூஸ் ஆகுது, விறகுக்காக யூஸ் ஆகுது. ஸோ there are many things for which we use woods. Okay, so now this poem, it tells the good pleasant thing about all trees. இந்த போயமில் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, கோவா ட்ரீயை பற்றி, பனானா ட்ரீயோ, மேங்கோவோ, பொமக்ரானட்டோ எதுவாக இருக்கட்டும், அது ஆக்சுவலி நிறைய பேர் அதில் இல்லாட்டாலும் த போயம் மீன்ஸ் that each and every tree has its own quality. ஒவ்வொரு மரங்களுக்கு அதுக்குரிய ஒவ்வொரு குணாதிசங்கள் உண்டு. ஒவ்வொரு விதமாக இருக்கும். எல்லா மரங்களும் இணல் கொடுக்காது. எல்லா மரங்கள் பழம் கொடுக்காது. எல்லா மரங்கள் உங்களுக்கு என்ன கொடுக்காது? பூ கொடுக்காது. பட் each and every tree has its own quality. each and every tree has its own quality. இப்போ தென்னை மரம் இணல் கொடுக்காட்டாலும் உங்களுக்கு ஈக்கு கொடுக்குது இல்லை? இட் இஸ் யூஸ் டு மேக் ப்ரூம்ஸ். விளக்குமாறு செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் ஓலை செய்யலாம், தட்டி செய்யலாம். ஸோ தேர் ஆர் மெனி திங்ஸ் by which the coconut tree is useful. இல்லை சொலவு செய்கிறதுக்கு இப்படி ஏகப்பட்டது. பனை மரமும் அதில் ஒன்று தான். So like that, each and every tree has its own characters, its own benefits. So planting tree is very essential. அதுதான் அந்த poem நம்மகிட்ட சொல்லுது. And the last lesson that we saw, it explains us the value of the tree. The value of the tree. அதாவது ஒரு மரம் வயசாயிட்டுன்னு சொல்லி வெட்டுறதுலையோ, கனி கொடுக்கலன்னு சொல்லி வெட்டுறதுலையோ எந்த விதமான ஒரு பிரயோஜனமே இல்லை. அது தானாகவே விழும் வரைக்கும் அந்த மரமாகவே நிற்கிறது தான் ரொம்பவே நல்லது. தானாகவே பட்டு போகிற வரைக்கும் அது மரமாகவே நிற்கிறது தான் நல்லது. வை பிகாஸ் as long as the tree is there, the wetness, the atmosphere is there. ஒரு மரம் இருக்கும் வரைக்கும்
அந்த மரம் காஞ்சி போகும் வரைக்கும், அது பசுமை இருக்கும் வரைக்கும் நம்ம அதை வெட்ட தேவையில்லை. பசுமை இல்லைன்னா வெட்டி தூர போடலாம். பட் பசுமை இருக்கும் வரைக்கும் அதை வெட்டதுக்கு தேவையே இல்லை. ஏன்னா மரம் இருக்கும் வரைக்கும் ஈரப்பதம் நம்ம பூமியில் இருந்து கொண்டே இருக்கும். ஈரப்பதம் இருக்கும்போது மழையும் வரும். ஸோ வென் யூ see that a tree is going to die, ஒரு மரம் பட்டு போகிற நிலைமையில இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் போது, what we have to do, we have to plant another tree beforehand. அதுக்கு முன்னாவே இன்னொரு மரத்தை என்ன செஞ்சிடணும், இன்னொரு செடியை நட்டு வச்சிடணும். ஸோ இது பட்டு போகிற அன்னைக்கு அது வளர்ந்து நிற்கும். ஸோ திஸ் இஸ் how we are supposed to do, but not to cut down the trees. This is the meaning of the last lesson. So children, this was the revision of the 3 lessons, first 2 units that we saw. In coming videos we will see about the lessons in 3rd unit. Okay, so till then learn all your question and answers, everything, fill in the blanks, meanings, whatever is there, everything, your book back and your classwork. Learn from unit 1 and 2 and be prepared for your test. Till then, bye. See you in your next video.